ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல விச் ஹேட் அட்டாலியரோட எபிசோட் 5 பார்க்க போறோம். எடுத்ததும் டிராகன் டெட்டியாவோட ட்ரெஸ் ஃபாலோ பண்றத காட்டுவாங்க. கோகோ வேற ஓடும் போது கீழே விழுந்திருப்பா. அந்த பக்கம் டிராகன் அது வெறும் துணிதான்ங்கிறத தெரிஞ்சுக்கும். ரீச்சே அந்த செவுத்துக்கிட்ட ஹோல் கிரியேட் பண்ணிருப்பா இல்லையா, அந்த மேஜிக்கால ஏகப்பட்ட தொலைகள் போடப்பட்டே தான் இருக்கும். டெட்டியா இந்த நம்பர்ஸை கவுண்ட் பண்ண கூட முடியலையேன்பா. இந்த இடத்துல த டிராகன்ஸ் லேபரின்த்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. அகட் சீக்கிரமா போய் எங்கேயாவது ஒளியணும், சீக்கிரமே குளிர் அடிக்க ஆரம்பிச்சிரும்பா. டெட்டியா அந்த டிராகனோட சத்தம் தான் தாங்க முடியாம பயந்தே உட்காந்துருப்பா. கோகோ அவகிட்ட அவ கேப்ப கொடுத்துட்டு இந்த தப்பு என்னாலதானு சாரி கேப்பா. டெட்டியா இல்லன்னு சொல்லவே தயங்குவா. கோகோ டக்குன்னு அவளோட க்ளோக் எடுத்து அவளுக்கு போட்டு விட்டு, நான் ரொம்பவுமே பயப்படுவேன், இந்த க்ளோக் போடுறப்பெல்லாம் எனக்கு அந்த பயம் இருக்காது, அப்படிதான் இது உனக்கு ஃபீல் ஆகும்னு சொல்லி தான் உனக்கு போட்டு விட்டேன்பா. இந்த இடத்துல டெட்டியாவோட மேஜிக்கால கிளவுட் மாதிரி சப்ஸ்டன்ஸ் உருவாகும். ஆக இப்ப என்ன பண்றாங்க ரெண்டு பேரும்பா. டெட்டியா உன்னை அப்படி பிளேம் பண்ற மாதிரி பார்த்ததுக்கு மன்னிச்சுக்கன்பா. கோகோவும் இதெல்லாம் ஏன் தப்பு தானேன்னு சொன்னா. அவ என் பயத்தை நான் உங்ககிட்ட தள்ளினது தப்பு, நான் இங்க உனக்கு முன்னால இருந்திருக்கேன், நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும்பா. கோகோ இப்பவே சேஃபா தான் வச்சிருக்கீங்கன்ட்டு இங்க நல்லா வாமா இருக்குன்பா. டெட்டியா இந்த மேஜிக் என்னோட ஓன் கிரியேஷன், எனக்கு சின்ன வயசுல இருந்தே மேகத்துல நல்லா வாய பொழுதுட்டு தூங்கணுங்கிற கனவு இருக்கு, அதோட வெளிப்பாடா தான் இதை பண்ணேன். இது இப்ப அப்ரூவல்ல இருக்கு. இது ஒன்ஸ் அப்ரூவ் ஆகி வந்துட்டா ஜெனரல் பீப்புளும் இதை என்ஜாய் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். இது ஈஸி மேஜிக் தான், இருந்தாலும் என்னோட கனவுன்பா. கோகோ கிட்ட அவளோட க்ளோக்க திருப்பி கொடுத்துட்டு, உன்னோட நீ தான் போட்டிருக்கணும், எல்லாரும் சேஃபா வீட்டுக்கு போய் எல்லாரும் ஒன்னாவே விச்சஸ் ஆகலாம் சரியான்பா. கோகோக்கு இது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அகட் வந்தவ நல்லா படுக்கிறக்கு ஏத்த போல இருக்கணும்னா சப்ஸ்டன்ஸ் கெட்டியா இருக்கணும், அதுக்கு ஏதாவது காட்டன் மாதிரி யூஸ் பண்ணணும்பா. ரீச்சே உள்ள குதிச்சிருப்பா, இங்க வாமா இருக்குன்னு வேற சொல்லுவா. டெட்டியா அதுல காட்டன் யூஸ் பண்ணா நார்மல் பெட் மாதிரி ஆயிருமேன்பா. அகட் ரியாலிட்டியை புரிஞ்சு பேசணும். சரி, இந்த தப்பிக்கிற விஷயத்துக்கு வரலாம். இங்க நம்ம எங்க ஓடினாலும் சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வரோம். மேஜிக்கால தான் இதை உருவாக்கி இருப்பாங்க போல. ஈவன் இது ஃபர்பிடன் மேஜிக்காவே இருந்தாலும் இதுக்கான காஸ்டிங் ஸ்பெல் இருக்கும்ல, அதை கண்டுபிடிக்கணுங்கிறப்ப கோகோ நான் இதுக்கு முன்னால அதை தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன்பா. இதை மத்த பொண்ணுங்க கிட்ட காட்டுறப்ப அவங்களுமே இது காஸ்டிங் சீல் தான்ங்கிறத புரிஞ்சுப்பாங்க. டெட்டியா என்ன அந்த டிராகன் இன்னும் பெருசான போல இருக்கேன்பா. ரீச்சே ஒரு வேலை சுத்தி இருக்க இடம்லாம் பெருசாகி நம்ம குட்டியாகிறமான்பா. அகட் நம்ம அதை காஸ்டிங் சீல் கிட்ட போனோம்னா அதை பாதுகாக்கிற டிராகனை முதல்ல தோக்கடிக்கணும். இதுக்கு ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணலான்ட்டு பாம் கொயர் எடுப்பா. கோகோ எஃபெக்டிவா இருக்காதுன்னு சொல்லுவா. டெட்டியாக்குலாம் அல்ல இருக்காது. அகட் என்னங்கவும் கோகோ இவ கோவக்காரியாச்சேன்ட்டு லாஸ்ட் டைமே ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணதானே, அதால அதை தடுக்க தான் முடிஞ்சதோ தவிர காயப்படுத்த முடியலன்பா. அகட் உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டா கோகோ அதை நம்ம தோக்கடிக்க போறது இல்லைன்பா. அகட் கடுப்பாகி கத்தவும், கோகோ சொல்றத கேளுங்க, நீயும் டெட்டியாவும் ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கீங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்பா. செவத்துல டிராப் பண்ணி பிளானை காமிச்சிட்டு நம்ம அந்த டிராகனுக்கு ஏத்த போல வசதியான ஃப்ளஃபியான கிளவுட்ஸ் பண்ணி கொடுத்தா அது பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கும், நம்மளும் கிளம்பிடலான்பா. ரீச்சே அண்ட் டெட்டியாக்கு இந்த ஐடியா பிடிச்சு போயிரும். ஆனா அகட்டுக்கு இதுல கொஞ்சம் குழப்பம் தான் இருக்கும். கோகோ அந்த பக்கம் போகவும் டெட்டியா என்ன ஆச்சுன்னு கேப்பா. கோகோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு அந்த டிராகனை நினைக்கிறப்பதான் பரிதாபமா இருக்கு, நம்மள பிடிக்க பில்லர்ல மோதி மூக்குல அடிபட்டுச்சுல, இப்பெல்லாம் நமக்காச்சுன்னா எவ்வளவு பயந்து போயிருப்போம், அது பாவம்லன்ட்டு ட்ரை பண்ணி பாக்கறதுல தப்பென்ன இருக்கு. கூடவே மாஸ்டர் கீஃப்ரி சொல்லிருக்காரு, இந்த ஃபர்பிடன் மேஜிக்ங்கிறது மத்தவங்களுக்கு வலிய கொடுக்க கூடியதுனோ, நம்ம இப்ப அன்றாட யூஸ் பண்றது சந்தோஷங்களை கொடுக்கற மன நிறைவான மேஜிக்னு. நம்ம டிராகனுக்கு நல்ல ஜென்டிலான மேஜிக்னா என்னன்னு காட்டலான்பா. அகாட்டே இந்த ஸ்பீச்சை கேட்டு அட்மையர் ஆன போல இருக்கும். டெட்டியா அதுல அகாட்டோட ஹெல்ப் இருந்தா அசால்ட்டா அதை பண்ணி முடிச்சிடலான்பா. ரீச்சே ஒன்ன பார்த்தா அவங்ககிட்ட ஏதோ பிளான் இருக்க போல இருக்கேன்பா. அகாட் இதையே பாத்துக்கலான்பா. டெட்டியா டீம்ல நல்லா டிராப் பண்ற நீ இருக்க வரைக்கும் நமக்கு தோல்வியே இல்லைன்னு பெண்ண கொடுப்பா. கோகோ ஹாப்பி ஆகி அவ கிட்ட போனா அகாட் வேலையை பார்க்கலான்ட்டு போயிருவா. அந்த ஸ்பெல்ல டிராப் பண்றது மூலமா வர சப்ஸ்டன்ஸ் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும், பட் டிராகனோட வெயிட்ட தாங்குமான்னு யோசிக்கும் போது டெட்டியா நம்ம பேப்பர்ஸை வேணா சப்ஸ்டன்ஸா யூஸ் பண்ணலாமான்பா. அகட் நம்ம 4 பேத்துக்கிட்ட இருக்க பாம் கொயரையும் யூஸ் பண்ணாலும் அவ்வளோ பெருசுலாம் வராதுன்பா. கோகோ துணியை யூஸ் பண்ணலாமான்னு கேப்பா. ரிச்சே முடியை யூஸ் பண்ணலாமான்னு கேப்பா. அகட் அதெல்லாம் போனா பரவாயில்லையான்ட்டு மணலை யூஸ் பண்ணலாமான்ட்டு வால் பிரேக்கர் ஸ்பெல் மூலமா மணல் ஜாஸ்தியா கிடைக்கும் இல்லையா, அதை பயன்படுத்தி பார்க்கலாமான்பா. டெட்டியா நல்ல மணல் உள்ள பீச்ல படுக்கிறதுக்கும் நல்லா தானே இருக்கும்ட்டு இதுவே நல்ல ஐடியா தான்பா. அகட் சைட்ல நிறைய சயின்ஸ் இருந்தா மணல் நல்லா நைஸா கிடைக்கும்பா. ரீச்சே களத்துல இறங்கி சும்மா ட்ரெயின் வேகத்துல டிராப் பண்ணுவா. கோகோ சூப்பர் ஃபாஸ்டா இருக்கேன்பா. டெட்டியா இது அவளோட ஸ்பெஷாலிட்டின்பா. அகட் டெட்டியா கிட்ட இப்படி கிடைக்கிற மணல சென்ட்ரல் பிளாசாவில் கேதர் ஆகிற மாதிரி பாத்துக்க, அதுக்கான என்வலப் ஸ்பெல் ஏதாவது நான் பண்ண முடியுதான்னு பாக்குறேன்ட்டு போவா. கோகோ உங்களுக்கு உதவ நானும் ஏதாவது செய்யலாமான்னு கேட்டா அகட் உனக்கு இப்ப இருக்க ஸ்கில்ல வச்சு பார்த்தா நீ எங்க வழியில குறுக்க வராம இருக்கதே நல்லதுன்பா. அகட் சிலது ஒர்க் அவுட் ஆகாம தூக்கி போட்டிருப்பா இல்லையா, அந்த பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தா கோகோ இவ எப்படி இவ்வளவு பர்ஃபெக்டா சர்க்கிள் டிராப் பண்றான்ட்டு கிட்ட போய் பாப்பா. அகட் காத்துலயே சர்க்கிள் போட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் பேப்பர் கிட்ட போவா. கோகோ இதே மாதிரி தான் மத்தவங்களும் பண்றாங்களான்னு பார்த்துட்டு அவங்கள மாதிரியே நான் மாறுற வரைக்கும் இதுல நான் பிராக்டிஸ் பண்ண போறேன்ட்டு பாம் கோயில டிராப் பண்ண ஆரம்பிச்சு
வச்சிருப்பா. அப்படியே இருட்டாக ஆரம்பிச்சிரும். டெட்டியா இருட்டாகி ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு, நெருப்ப மூட்டலாமான்பா. ரீச்சே பேப்பர் காலிங்கும் போது டெட்டியா எங்கிட்டையும் தான்பா. அகாட் ஒருங்கிணைக்கிறதுக்கான சைனை பேக் பண்றதுதான் கஷ்டமா இருக்குன்பா. டெட்டியா காத்தோட கலந்து விடுற போல ரேப் பண்ணா என்னன்பா. அகாட் ரொம்ப வீக்கா இருக்கும், அப்படியே விழுந்துரும்பா. ரீச்சே துணிகளை பீஸ் பீஸா வெட்டி அது மூலமா வலுப்படுத்தலாமான்பா. அகாட் அது இன்னும் கோல்ட் ஆக்கிருமேனா 3 பேத்துக்கும் தலையை பிச்சுக்கிற போல ஆயிரும். இந்த பாட்டுல இதுக்கு என்னதான் பண்ணலாம்னு யோசிக்கும் போது கோகோ ஃபயர் பால் பண்ணிருப்பா. ஃபயர் கிடையாது, PYRE ஃபயர் பால். இது சிஜிலா ஃபயர் மூலமா சுத்தி மிதக்கறக்கான சயின்ஸ் உள்ள மேஜிக். டெட்டியா இதை எப்படி பண்ணி முடிச்சின்பா. அவ தொடர்ந்து பண்ணிட்டே இருந்ததால வந்துச்சுன்பா. அகாட் எதுவுமே தெரியாதவன் ரிப்பீட்டேட்டிவா பண்ணி வருதான்ட்டு அவளுக்கு இந்த ரெப்பிடேஷன்ங்கிறதே ஒரு ஐடியாவா கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறம் 4 பொண்ணுகளும் களத்துல இறங்கியிருப்பாங்க. அகாட் இந்த டிராகனோட சைஸ் பெருசாயிட்டே வருதுன்ட்டு ரிச்சேவ அவளுக்கு கொடுத்த வேலையை செய்ய சொல்லுவா. இதுக்கப்புறம் 3 பொண்ணுகளும் அவங்க அவங்களுக்கான சயின்ஸை டிரா பண்ணுவாங்க. கோகோ இந்த பக்கம் இருந்து தொப்பி ஆட்டுவா. ரீச்சேவா அந்த பக்கம் இருந்து தொப்பி ஆட்டுவா. கரெக்டா அந்த சர்க்கிள்ஸை ஒரே டைம் கம்ப்ளீட் பண்ணவும் அவங்க என்ன மேஜிக் அந்த டிராகனுக்காக பண்ண நினைச்சாங்களோ அது ஆக்டிவேட் ஆகும். இதே போல பல இடத்துல அதை பண்ணுவாங்க. டிராகன் இதெல்லாம் பார்த்து பயங்கரமா கத்தும். டெட்டியா அது நம்மள பாத்துருச்சு, மீட்டப் பண்ணலாமான்பா. அகாட் ரீச்சே கிட்ட எல்லா சர்க்கிள்ஸையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டியான்னு கேட்டா அவ கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்பா. பாஸ்ட்ல வச்சு பண்ற மேஜிக்லயே இந்த ரெப்படேஷன் ஸ்பெல் மூலமா அந்த ஃபிளஃபினஸை கான்ஸ்டன்டா ஒரே மாதிரி வச்சுக்கலாம். டிராகன் சைஸுக்கு 5 பண்ணா போதும்னு சொல்லியிருப்பா அகாட். பிரசன்ட்ல அந்த டிராகனும் அதை வந்து தொட்டு பார்க்கும்போது நல்லா ஃபிளஃபியா இருக்கும். அகாட் இந்த பால் பிரேக்கர் ஸ்பெல் அப்புறம் பில்லோ கேஸ்டர் இதோட சேர்த்து ரெப்புடேஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ணும்போது இதுதான்ட்டு அதுக்கான பேரை சொல்ல வருவா. டிராகன் அந்த ஃபிளஃபினஸ்க்கு அப்படியே படுக்க கவுந்திருக்கும். டெட்டியாவும் கோகோவும் கோரஸா த டிராகன் டிசேபிளர் குஷன் பாங்க. அகாட் அண்ட் ரீச்சேவோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அகாட் அவ பாட்டுக்கு கிளம்பும் போது சர்பன்ஸ் பெட் ஆஃப் சாண்ட்ங்கிற பேர் தான் நல்லா இருக்குன்பா. டெட்டியா இந்த பேரும் சூப்பரா தான் இருக்குன்பா. அகாட் விளையாடாம வரீங்களா, சீக்கிரம் போலான்பா. டெட்டியா டிராகன் நிம்மதியா தூங்குற அந்த காட்சியை பார்த்து அப்படி நின்றுவா. கோகோ என்னாச்சுங்க போது டெட்டியா இது என்னோட கனவு இல்ல, என் மேஜிக் ஒருத்தங்களை இந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துமாங்கிறத பார்க்காம இருக்க முடியல, இதால இவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமான்ட்டு பூரிப்பா பாப்பா. இதுக்கப்புறம் அந்த காஸ்டிங் சீலை பார்த்திருப்பாங்க பொண்ணுங்க. டெட்டியா என்ன மாதிரி சீல் இதுன்பா. ரீச்சே இதுக்கு முன்னால இப்படி ஒண்ணு பார்த்ததே இல்லைன்பா. அகாட் மாஸ்டர் பார்த்தாருனா வேணா அவருக்கு தெரியலான்பா. வெளியே வச்சு பிரஷ் படி ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கள மிஸ் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் மட்டும் தான் வந்திருப்பான். கேஃப்ரி ஒரு வேலை இங்க இருந்து போயிட்டாங்களோன்ட்டு பார்க்கும்போது டாட்டா கால்கள்ல அந்த ஒயிட் சாண்ட் இருக்கதை பார்த்துட்டு ஏதாவது தார்க்கு இது போட்டாங்களான்பா. கேஃப்ரிக்கு இப்பதான் சந்தேகம் வந்திருக்கும். பிரஷ் படி இந்த காஞ்சூரிங் இங்க தான் ஸ்மெல் பண்ணி வந்திருப்பானோன்ட்டு அங்க இருக்க கல்ல நீக்குவான் பாருங்க. திடீர்னு ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆயிருக்கும். கேஃப்ரி டாட்டாவை ஓரம் போக சொல்லிட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா நிக்க சொல்லுவான். உள்ள பார்த்தா பொண்ணுங்க சைடு பயங்கரமான அதிர்வு இருக்கும். அகாட் என்ன செய்யலனே தெரியாம எதுக்கு இந்த வேலை பார்த்திருக்கீன்பா. டெட்டியா இதான நம்மள இங்க கூட்டிட்டு வந்துச்சுன்பா. இந்த பாயிண்ட்ல பொண்ணுங்க வெளி உலகத்துக்கு போறக்கான அந்த வழியை பார்ப்பாங்க. கோகோ அதை பார்த்து அது வழியா போயிடலாம்லங்கிறப்ப டிராகன் வேற எந்திரிச்சது தாக்க வந்திருக்கும். அகாட் தான் ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்தி விட்டுருப்பா. அந்த டிராகன் சுத்தி இருக்க இடத்தெல்லாம் வாழால தட்டவும் அதிர்வுல பில்டிங்ல கொலாப்ஸ் ஆகும் இல்லையா. அகாட் வேற கீழே விழுந்துருவா. டிராகன் அப்படியே அவளை கவ்வலான்னு வரும். அவளுக்குள்ள இந்த பாயிண்ட்ல என்ன செய்யறதுன்னு தெரியாது. கூடவே செல்ஃப் ஷூஸும் வேற இல்ல. ஜஸ்ட் மிஸ்ல கீஃப்ரி தான் வந்து காப்பாத்தி இருப்பான். அகாட் மாஸ்டர்ங்கிறப்ப அவன் இங்க டிராகன் வேற இருக்கான்ட்டு என் கைகள் ஃப்ரீயா இருக்கணும், என்ன இருக்கமா புடிச்சுக்கன்ட்டு வாட்டர் டிராகன் பண்ணிருப்பான். அது அந்த டிராகனை விட பார்க்க ரொம்ப பெருசா இருக்கும். இத பார்த்து அந்த டிராகன் பயந்து ஓடுறப்ப அது அப்படியே அதை கவ்வும் பாருங்க. ஒன்ஸ் அந்த மொத்த தண்ணியும் கீழே வந்ததும் ஒரு பூ மாறி இருக்கும். எனக்கு ஆக்சுவலா அந்த சீரீஸ் பிடிச்சதுக்கு காரணமே இவங்களோட இந்த ஆர்ட் ஸ்டைல் தான். கேஃப்ரி எனக்கு தெரிஞ்சு அது அன்கான்சியஸ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப சேஃப் தான்பா. அகாட் பூனைக்குட்டி மாதிரி இருப்பா. கேஃப்ரி என்னாச்சுங்கவா. இல்ல ஒண்ணும் இல்லைன்பா. டெட்டியாக்கு தான் அவரை பார்த்ததும் ஆனந்த கண்ணீர் வந்திருக்கும். ரீச்சே மாஸ்டர் இங்க எப்படி வந்தீங்கன்னு கேப்பா. கேஃப்ரி உங்களை தேடும் போதுதான் அந்த வழி ஓபன் ஆச்சு, அப்படியே உள்ள வந்துட்டன்பா. இப்பதான் கோகோ எங்கிற கேள்வியே கேட்பான். பார்த்தா அந்த தண்ணிக்குள்ளதான் அன்கான்சியஸா கிடக்கிற போல இருக்கும். ஈகுவின் கோகோக்கு ஹலோ சொல்லிட்டு நான் போட்ட விதை முளைச்சு வர ரொம்ப காலம் காத்திருக்க வேண்டியதா போச்சு. உனக்கு இந்த அசைன்மெண்ட் எப்படி இருந்துச்சு? உன் குரோத்துக்கு அது உதவியா இருந்துச்சா? அதானே நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரணும். கீஃப்ரியால என்னன்னைக்கும் கத்துக்க முடியாத விஷயங்களை நான் உனக்கு டீச் பண்றேன். அதேதான் அந்த நாள் அது எப்படி இருக்க போதுன்ட்டு ஒரு மாதிரி கிரேசி மேனியாக் மாதிரி கத்துவான். அப்படியே கோகோ லைட்டா கண்ணு முழிக்கிறத காட்டுவாங்க. டெட்டியா கோகோன்ட்டு வருத்தப்படுவா. பார்த்தா நைட் ஆயிருக்கும். கீஃப்ரிய பார்த்ததும் மாஸ்டர்ன்ட்டு சுத்தி இருக்க மத்தவங்களையும் பாப்பா. அவ கடைசியா அகாட் ஆபத்துல இருக்கிறத பாத்திருப்பா இல்லையா, அதால அவ சேஃபா இருக்காளான்னு தான் ஃபர்ஸ்ட் பாப்பா. அவ நான் இங்கதான் இருக்கேன்ட்டு டாட்டா கிட்ட பிளாங்கெட்ஸ் கொடுத்துட்டு தேங்க்ஸ்லாம் சொல்லுவா. கோகோ எல்லாரும் சேஃபா வெளியே வந்துட்டோம்லன்பா. எல்லாரும் சேஃபா வந்தாச்சுன்னு சொல்லிட்டு கீஃப்ரி நீ தான் அந்த டவரோட படிக்கட்டுகள்ல மயங்கி கடந்தேன்பா. கோகோ அப்படியான்ட்டு முழிக்கும் போது கீஃப்ரி ஒருவேளை பிரிம்ட் கேப்ஸோ மெமரியில கை வச்சிருக்காங்களோன்பா. கோகோ இல்ல கொஞ்சம் நிலையா இல்லாத போல இருந்துச்சுன்பா. அவங்க ட்ரெஸ்ல இருக்க சேறுகளை பாக்குறப்ப டெட்டியா நீ ஓகேவா தானே இருக்கேன்பா. கோகோ ஓகேவா தான் இருக்கன்ட்டு கண் கலங்குவா. ரொம்ப வருத்தத்தோட அழுது என்னாலதான் நீங்க இந்த பிரச்சனையில மாட்டிக்க வேண்டியதா போச்சுன்ட்டு சாரி கேப்பா. டெட்டியா சமாதானம் படுத்தலான்னு கிட்ட போவா. கீஃப்ரி எந்திரிச்சால் டெட்டியா எல்லாத்தையும் சொன்னா. அங்க நீ பண்ண காரியங்களை பார்க்க போனா நீ எல்லாத்தையும் காப்பாத்திருக்க. பெண்ணை பொடிச்சு ஸ்பெல் காஸ்ட் பண்றவனுக்கு ஐடியாஸ் தான் ரொம்ப முக்கியம். அதால கடினமா முயற்சி பண்ணி ஒன்னா வளருங்கன்பாரு. கோகோக்கு இந்த வார்த்தைகள் சந்தோஷத்தை கொடுத்திருக்கோம். 4 பொண்ணுகளும் நார்மலான போல இருக்கும். கீஃப்ரியோட கண்ணு அந்த ஸ்பெல் காஸ்ட் பண்ண அந்த
ஸ்டோன் மேலதான் இருக்கும். நர்னோவா சேஃபா மட்டும் இல்லாம ஃபுல் எனர்ஜியோட இருக்காங்களான்ட்டு சந்தோஷத்தோட வருவாரு. கீஃப்ரி உங்க உதவிக்கு நன்றின்பா. அவரு ரொம்ப லேட் ஆயிருச்சே, ஏதாவது விடுதியில தங்குறீங்களான்னு கேட்பாரு. கீஃப்ரி உங்களால எனக்கு வேற ஒரு உதவி வேணும். இந்த ஸ்டோனுக்கு பின்னால காஸ்டிங் சீல் பண்றதுக்கான மைய பயன்படுத்தி இருக்காங்கல்ல, அது என்ன மாதிரியான இங்க்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லுங்கன்பா. அவரும் அதை செக் பண்ணி பாப்பாரு. கீஃப்ரி நைட்ஸ் மொராலிஸ் கிட்ட மட்டும் இதை பத்தி சொல்லிக்காதீங்கன்பா. அவர் ஆனா இந்த மாதிரி ஃபர்பிடன் மேஜிக்க பார்த்தாலே அவங்க கிட்ட சொல்லணுமேன்பாரு. கீஃப்ரி இதை ஒருத்தர்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு முறைப்பான். அவருக்குலாம் காதே கொய்யின்னு இருக்கும். கீஃப்ரி போகவும் ஷோல்டர்ல கை வச்சுட்டு இங்க என்னதான் நடக்குது, அடுத்து என்ன ஆகுமோன்பாரு. டாட்டா தான் கொஞ்சம் சந்தேகமா பார்த்து வச்சுப்பான். அந்த பக்கம் பொண்ணுங்க கோகோ கிட்ட அந்த இங்க் பாட்டில் ஒண்ணுதான்பாங்க. அவ கரெக்டா வந்து எடுக்கிறப்ப சைட்ல நெருப்பையும் அணைப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. வீடியோவுக்கு எப்பவும் போல ஒரு லைக்கை போட்டுருங்க.